ஒரு நாட்டில் வீரசேனன்னு ஒரு அரசன் இருந்தான். வெளியில நல்லவன் மாதிரி நடிப்பான். ஆனா உள்ளுக்குள்ள அநியாயம் நிரம்பி இருந்தது. ஏழைகளிடம் அதிக வரி போட்டான். நியாயம் கேட்டா தண்டனை கொடுப்பான். அந்த நாட்டுல சாந்தன்னு ஒரு நியாயமான அதிகாரி இருந்தான். அவன் அரசனோட தவறுகளை சத்தமில்லாம எதிர்த்து வந்தான். ஒரு நாள் அவன் அரசன் முன்னாடி சொன்னான், அரசே, அதிகாரம் தர்மத்துக்காக, பயத்துக்காக இல்ல. அந்த நாளே சாந்தன் சிறையில அடைக்கப்பட்டான். சிறை இருட்டு, உணவு இல்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தது. அந்த இரவு அவன் கண்கள் மூடி சொன்னான், நரசிம்மா, நான் உயிர் காப்பு கேட்கல. தர்மம் தோற்கக்கூடாது. அந்த நிமிஷம் சிறை தூண்கள் நடுங்கின. நரசிம்மர் சிறை தூணிலிருந்து தோன்றினார். அவர் சாந்தனிடம் சொன்னார், நீ பயப்படாதே. தர்மம் ஒருபோதும் தனியா நிக்காது. அரசனுக்கு ஒரே கனவு. நரசிம்மர் அரியணை முன்னாடி நின்னு ஒரே வார்த்தை சொன்னாராம், அதிகாரம் தர்மத்துக்கு சேவை செய்யணும். அடுத்த நிமிஷம் அரசன் விழித்தான். அவன் உடம்பு முழுக்க நடுக்கம். அந்த நாளே சாந்தனை விடுதலை செய்தான். வரி குறைக்கப்பட்டது. அநியாய சட்டங்கள் ரத்து. ஆனா நரசிம்மர் யாரையும் அழிக்கல. மக்கள் சொன்னாங்க, நரசிம்மர் எப்போதும் உக்கிரமா வரமாட்டார். தர்மம் திரும்ப வர அமைதியிலே சரி பண்ணிடுவார். அந்த நாட்டுல ஒரு சொல் நிலை பெற்றது. நரசிம்மர் அழிக்க வரல, தர்மத்தை எழுப்ப வரார்.